வணக்கம். இது மாணவரால் கேட்கப்பட்ட சந்தேகத்துக்குரிய கேள்வி. இது என்னுடைய பயிற்சி தாள்களில் இடம்பெற்ற கேள்வி. இந்த கேள்விக்கான விட விளக்கத்தை மாணவரிடமிருந்து வெளிக்கொணர்கின்றேன். அதாவது பிள்ளை சந்தேகம் என்று கேட்ட பிறகு அந்த பிள்ளைக்கு இந்த கேள்வி சார்பான சந்தேக நிவர்த்தி பண்ணி தெளிவான விளக்கம் காணொலியாக வழங்கப்பட்டது. அதனை பார்த்து விளங்கிக் கொண்டாரா என்பதை நான் கிரகிப்பதற்காகவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறேன். காரணம் என்னென்றால், நான் நிறைய காணொலிகளாக கற்பித்தலை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய செய்ய இருக்கிறேன். ஏனென்றால் கல்வி என்பது மடை திறந்த வெள்ளம் போல எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். ஆனால் அதை பார்ப்பவர்கள் தகுதியானவர்களாக, என்ன தகுதி, அதை வாசித்தோ கேட்டோ புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும். ஹலோ, சவுண்ட மியூட் பண்ணுங்க, இல்லாவிட்டா நிறுத்தி விடுவேன். நீங்க கலைக்கிறது இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்குது. சரி, அவைய நிப்பாடி போட்டு தான் பெற போறேன். தயவு செய்து யாரும் கலைக்க கூடாது. சரி, அப்ப இந்த வினாவுக்கு அந்த மாணவன் விடை கூறுகின்ற விளக்கத்தை கேட்போம். சொல்லுங்க. இத்தாயக்கட்டையில் சிறிய தாயக்கட்டை குட்டிகளில் ஒரு முகமேனும் தெரியாத குட்டி ஒன்று உள்ளது. இந்த முதலாவது சிறிய தாயக்குட்டியில 7 முகம் தான் தெரியுது. அதுல மொத்தம் 8 குட்டிகள் இருக்கு. இந்த 7 குட்டியான் தெரியுது, ஒரு குட்டி தெரியவில்லை. எனவே கீழுள்ள தாயக்கட்டையின் சிறிய தாயக்கட்டை குட்டிகளில் ஒரு முகமேனும் தெரியாத குட்டிகள் எத்தனை உள்ளன? இப்ப இந்த கீழுக்கிற பெரிய தாயக்கட்டை எடுத்தோம்னா இதுல மொத்தம் 27 குட்டிகள் இருக்கு. 3 9 9 3 27 சொல்லி 27 குட்டிகள் இருக்கு. அதுல முதலாவது வரிசையை எடுத்தோம்னா முதலாவது வரிசையில 9 குட்டியும் வழங்குது. 2வது வரிசையில 5 குட்டிகள் தான் தெரியுது. 3வது வரிசையில 5 குட்டிகள் தான் தெரியுது. அப்ப 9 5 14 14 5 19. இப்ப 27ல இருந்து 27 குட்டி தெரிகிற குட்டிகள் 19. 27ல இருந்து 19 கழிச்சா 8 குட்டிகள் தெரியாது, ஒரு முகமேனும் தெரியாத குட்டி 8 குட்டிகள் உள்ளன. வெரி குட், வெரி குட். இன்ற பொழுதினும் பெரிதுபக்கன் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல உங்களுக்கு கற்பித்தவைத்த உங்களுக்கு நான் காணொலிகளாக பதிவேற்றம் செய்தது நீங்கள் வாசித்து கேட்டு புரிந்து விடையளிக்கிற போது உண்மையிலேயே மனம் திறந்து சொல்கின்றேன், நான் பூரண, அதாவது மன மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்போம். என்ன காரணம் என்றால், இது ஒரு பிள்ளைக்கு அறிவியல் ரீதியில உண்மையாக புரிந்து கொள்கின்றது என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. அந்த வகையில உமக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நீர் கூறிய விளக்கம் மிக தெளிவாக இருந்தது. அது எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் புரிந்து கொள்ளும் என எதிர்பார்க்கிறேன். இப்ப இதற்கான மேலதிக விளக்கங்கள் நான் தர வேண்டி இருக்கின்றது. அதை விளக்கம் தருகிறேன், கவனியுங்கோ. இதுல இங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், இந்த இத்தாயக்கட்டையில் சிறிய தாயக்கட்டை குட்டிகளின் ஒரு முகமையிலும் தெரியாதது, இந்த தாயக்கட்டையில ஒரு முகமும் தெரியாத தாயக்கட்டை ஒன்று இருக்கிறான். அப்ப இதுல பார்த்த உடனே ஆக்களுக்கு யோசிப்பார்கள், என்ன இந்த தாயக்கட்டையில இப்படி இருக்குது, இந்த தாயக்கட்டையில நாங்கள் சிறு துண்டுகளாக்கி பார்த்தால் எல்லா முகமும் தெரியும் தானே, எல்லா முகத்திலையும் 3 3 விளக்கப்பட்டிருக்கின்றானே, இவர் என்ன இப்படி சொல்கிறார் என்று சங்கடப்படுவார்கள். ஏன் அப்படி கேள்வி வருவென்றால், அப்படி சங்கடப்பட்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு. இது அப்படி நான் கேட்க இல்லையே. இந்த தாயக்கட்டையை முழுவதற்கு நிறந்திய பின்பு இதனை சிறு துண்டுகள் ஆக்கினால், சின்ன சின்ன அதாவது சதுரமுகி துண்டுகள் ஆக்கினால், இதில் ஒரு முகமேனும் நிறந்தீட்டப்படாத தாயக்கட்டைகள் எத்தனை இருக்குன்னு கேட்ட அதற்கான விடை பூச்சி என்றார். ஒன்றுமில்லை, எல்லாத்திலையும் முகம் தெரியுது. இது 8 உச்சிகள், 8 உச்சி. தயவு செய்து சவுண்டை மியூட் பண்ணுங்கோ, எல்லா பிள்ளைகளும் விடக்கூடியவரும் மியூட் பண்ணுங்கோ. சரி, அப்ப இதுல ஒவ்வொன்றும் 3 3 முகங்கள் நிறந்தீட்டப்பட்டிருக்கு, 3 உச்சிகள். ஆனா இங்க அதை கேட்கவில்லை. இதுல தெரியாத ஒரு உச்சி இருக்குதான், இந்த கீழே இருக்கிற உச்சி, அந்த உச்சி தான் கேட்கப்படுகின்றது. அந்த உச்சியுடைய குச்சி எத்தனை என்றுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப இதுல ஒரு முகமையினும் தெரியாத குச்சியாக கீழே ஒரு குச்சி தான் இருக்கின்றது. இங்க பாருங்கோ, இதுல இந்த தாயக்கட்டையில இந்த 4லையும் முகங்கள் தெரிகின்றது. இந்த 1ல, இந்த 2ல, இந்த 3ல முகம் தெரிகின்றது.
அப்போ 7ல மொத்தம் முகம் தெரிகின்றது. இது 2 தர 2 தர 2 என்றால் இது 4 4 2 8 நீளம் அகலம் உயரம். அப்போ 8ல் 7 தெரிந்தால் ஒரு துண்டு தான், ஒரு தாயக்கட்டு தான் தெரியவில்லை. அந்த கருத்துல தான் இந்த வினாவப்படுகின்றது. இதே போல இப்ப கவனிங்கோ, இந்த தாயக்கட்டையில் இது கிட்டத்தட்ட பார்த்தா கனவுறு மாதிரி இருக்குது. அது வரைபவர்களுடைய தவறு. உண்மையிலேயே இது சதுரமுகி துண்டம் என்பதை கருத்துல கொள்ளுங்க. தாயக்கட்டு என்றால் சதுரமுகி தான். அப்ப இதுல இருக்கிற சிறிய குச்சிகளின் எண்ணிக்கை 3 தர 3 தர 3 3 9 9 3 27. இதுல கண்ணுக்கு தெரியாத குச்சி எத்தனை என்று கேட்டால், இப்ப இதுக்கு நிறந்தடி போட்டு பார்த்தால் இதுல கண்ணுக்கு தெரியாத குச்சி என்றால் ஒன்றுதான் வரும். ஆனா இங்க ஒன்று விட இல்லை. அப்ப இதுல கேட்கப்பட்டதுங்க தாற்பயம் என்னென்றால், இதுல 27 குச்சிகள்ல இந்த முதல் நிறையில பாருங்கோ 1 2 3 4 5 6 7 8 9 குச்சிகள் தெரிகின்றது. அடுத்த நிலையில 1 2 3 4 5 இதுவும் 3 தான். அதே தான் 2 முகம் தெரியுது. அப்ப அதிலே 5 தெரிகின்றது. அடுத்த நிலையும் அதே போல 1 2 3 இது 3 இது 4 இது 5 தெரிகின்றது. அப்ப இங்க 19 தெரிகின்றது. மொத்தம் 27ல 19 தெரிந்தால் தெரியாம இருப்பது 8. அது எது என்றால் நல்லா கவனிங்கோ, இந்த தாயக்கட்டைக்கு கீழே இந்த வரிசைக்கு கீழே இருக்கின்ற இது 2 4 2 தர 2 தர 2 ஆக இருக்கின்ற ஒரு சிறிய தாயக்குட்டியாக இருக்கும். அப்ப இது 2 4 4 2 8 என்பது அந்த கேள்விக்கான மிக திருத்தமான விடை. வெரி குட்.